94 எம்எல்ஏ வச்சுட்டு ஐயா கருணாநிதி 5 வருஷம் ஓட்டினாரு. அது மாதிரி நடத்து. ஆனா அடுத்த கட்சியை விலை கொடுத்து வாங்காத. ஆதவர்ச்சனாவுக்கு லாட்டரி டிக்கெட்டை ஒழிச்சுட்டாங்கிற கோபம் அவர் படம் ரிலீஸ் பண்ண முடியாம நேரா போய் கொடநாடு எஸ்டேட்ல காவல் காத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் அழுகுற மாதிரி பேசுறாரு எடப்பாடி. கட்சியை உடைச்சுட்டாங்க. கட்சியை உடைக்காத. உன்னால முடிஞ்சா 107 எம்எல்ஏ வச்சு நடத்து. என் குடும்பமும் உடைஞ்சு போச்சு, என் கட்சி உடைஞ்சு போச்சு. உனக்கு நாசமா போயிடுவோம். ஐயா எடப்பாடி கத்தி கத்தி பேசுறாரு. ஆனா ஒரு மீடியா பேச மாட்டேங்கிறாங்க. 21 நாளையில ஓட்டுப்பட்ட மக்கள்ல என்ன குறை கண்டாங்க உலகத்துல உழைச்சு. அதாவது ஐயா ஒரு வருஷம் எடப்பாடி ஊரு புறா சுத்தி தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி ஜெயிக்க வச்சாங்க. 3 பேர்த்தையும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு சட்டமன்றத்துல தான் ஒரு 3 எம்எல்ஏ ராஜினாமா பண்றாங்க. மேல்மாடியில வந்து அவங்க உறுப்பினர் கார்டு கொடுக்குறாங்க. அன்னைக்கு பொழுதுக்கு என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நீச பார்த்துட்டு வீட்டுல என் பிள்ளைகளுக்கு சண்டை. ஏன்னா இதை மாதிரி உங்க கட்சி பண்ண என் புத்தகங்களை மாறிட்டாங்க. என் குடும்பமும் உடைஞ்சு போச்சு, என் கட்சி உடைஞ்ச போச்சு. உனக்கு நாசமா போயிடணும். ஐயா எடப்பாடி கத்தி கத்தி பேசுறாரு. ஆனா ஒரு மீடியா பேச மாட்டேங்கிறாங்க. 21 நாள்ல அப்படி என்ன கட்சியில குறைக்கிட்டாங்க அந்த 3 எம்எல்ஏ நல்லா சொல்லுங்க. பல பேர் உழைச்சோம், நாங்களா உழைச்சோம். எங்க ஊர்ல பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி சிவசங்கன் ஜெயிச்சுட்டாரு. நான் 1 மாசம் வண்டி ஓட்டா சுத்தி வந்த என் ஊர்ல நான் தான் ஓட்ட அதிகம் வாங்கினேன். ஆனா எங்க தொகுதி ஜெயிக்க முடியல. அவங்க 2000 கொடுத்தாங்க. நாங்க கஷ்டப்பட்ட முடியல. இவங்க ஓட்ட பிரிச்சுட்டாங்க. அவங்க ஜெயிக்கிட்டோம். 107 எம்எல்ஏ ஜெயிச்சா. நீ வச்சுக்கிட்டு ஆட்சியை காப்பாத்து. 94 எம்எல்ஏ வச்சுட்டு ஐயா கருணாநிதி 5 வருஷம் ஓட்டினாரு. அது மாதிரி நடத்து. ஆனா அடுத்த கட்சியை விலை கொடுத்து வாங்காத. பணம் கொடுக்காம ஒருத்தரும் மாறல. பணம் தான் பேசுது. அதாவது ஆதவர்ச்சனாவுக்கு லாட்டரி டிக்கெட்டை ஒழிச்சுட்டாங்கிற கோபம். விஜய்க்கு அவர் படம் ஒரு படம் ஏதோ படம் தெரியாது. நான் பார்க்கிற படத்தை பார்த்தே கிடையாது. அவர் படம் ரிலீஸ் பண்ண முடியாம நேரா போய் கொடநாடு எஸ்டேட்ல காவல் காத்துக்கிட்டு இருந்தாரு. அம்மாவை பார்க்கறதுக்கு பொழுதும் காத்தாரு. ஆனா விடல. அந்த வாட்ச்மேன் விடல. சாயங்காலம் 6 மணிக்கு மேல எஸ் சந்திரசேகரும் விஜயும் பார்த்தாங்க. பார்த்து பேசினாரு. அம்மா தயவு செஞ்ச படத்தை விட்டாங்க. அந்த படம் பேர் எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. அந்த படம் கதை தெரியாது. நான் ஒரு படம் பார்க்கல. உண்மையிலே டெய்லி நான் அழுகுறேன். ஒரு நாள் போன வாரம் விஜய்க்கு போகும்போது கார்ல பாட்டில் தண்ணி பாட்டில் தூக்கி போலான்னு பார்த்தேன். ஆனா என் ஃப்ரெண்டு சொன்ன அது மாதிரி செய்யாத, உள்ள பிடிச்சி போடுவாங்க போலீஸ்காரங்கன்னா. ஏன்னா அவர் அழுகுற மாதிரி பேசுறாரு எடப்பாடி. ஏன்னா கட்சியை உடைச்சு விட்டாங்க. கட்சியை உடைக்காத. உன்னால முடிஞ்சா 107 எம்எல்ஏ வச்சு நடத்து. இல்லையா போ, எங்கேயாவது போ. ஆனா அடுத்த கம்மி ஒருத்தன் கூட இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு என் கட்சியில காசு இல்ல, நாங்க எங்க சோபா வாங்கினாங்கிறாரு. அவர் எப்படி 2 எம்எல்ஏ எப்படி ஒரு எம்எல்ஏ வாங்கினாரு? நியாயமா சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. சோபாவில் பணம் வைக்கிறது எனக்கு தெரியும். நான் மார்வாடி விட்ட சவாரி ஏத்துறேன். சோபா பெரிய சோபா இருக்கும், அதை பிரிச்சுருவாங்க. உள்ள கட்டுக்கிட்டா அனுப்புவாங்க, வேலை பேக் பண்ணுவாங்க. ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு போறாங்க, சோபா வாங்க காசு இல்லையா? அவ்வளவு பெரிய கட்சா வச்சிருக்காரு. எனக்கு சோபா வாங்க காசு இல்ல, பிரியா நியாயமா இருக்குமா? நியாயம் கிடையாது. சோபாவில் படம் போகுது. உண்மை அதுதான். தயவு செய்து சொல்றேன், எங்க கட்சி எம்எல்ஏ யாரும் ராஜினாமா பண்ணா பாத்துக்குங்க. உங்க புறப்பாடு சாமி சரணம் ஐயப்பா.